1988 ஜனவரி 29 அன்று கென்சுக்கி மாநிலத்தின் ஃபோர்ட் கேம்பல் பகுதியில் பிறந்த சின்டோயா பிரவுன் பிறந்த நிமிடத்திலேயே துன்பத்தின் நிழலில் விழுந்தாள். அவளின் தாய் மதுப்பழக்கம், போதைப்பொருள் அடிமை ஆகியவற்றால் போராடி கொண்டிருந்தாள். சின்டோயா மற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டாள். இளம் வயதே தவறான மனிதர்களின் கைகளில் சிக்கி வன்முறை, பாலியல், மனித கடத்தல் இவையே அவளின் வாழ்க்கையாக போனது. அந்த வாழ்க்கை அவளுக்கு சுமையாகவும் ஆழமான மனக்காயமாகவும் மாறியது. 16 வயதான போது சின்டோயா குட்ராட் என்றழைக்கப்பட்ட ஒரு மனித கடத்தல் கும்பலில் கட்டுப்பாட்டில் இருந்தாள். அவள் ஏமாற்றி, பயமுறுத்தி, அவளை தெருக்களில் தள்ளி வைத்து அவளின் உடலை விற்பனை செய்ய வைத்தான். அவள் குழந்தைதான், ஆனால் பணம் கொடுத்த ஆண்களுக்கு அவள் ஒரு பொருள் மட்டுமே. 2004 ஆகஸ்ட் 7 அன்று இரவு 43 வயதான ஜோனியல் என்ற நபர் அவளை அழைத்து வீட்டிற்கு சென்றான். அவள் பயந்தாள். முன்னால் சந்தித்த ஒவ்வொரு கொடுமையும் அவளை நிழல் போல பின்தொடர்ந்தது. அவள் நினைத்தாள், இந்த இரவும் என்னை கொடுமைப்படுத்துவான், நான் உயிருடன் போய்விடுவேன் என்று அவர் கையில் இருந்து துப்பாக்கியை எடுத்தாள். அவளுக்கு தெரிந்த ஒரே வழி அதுதான். சுய பாதுகாப்புக்காக அவள் ஜோனியாலனை சுட்டாள். பின் அவள் கைது செய்யப்பட்டாள். விசாரணையில் அவள் கூறினாள், நான் ஆபத்தில் இருந்தேன், நான் இறக்கப் போகிறேன் என்று பயந்தேன். ஆனால் நீதிமன்றம் என்ன பார்த்தது? ஒரு குழந்தையை அல்ல, ஒரு மனித கடத்தில் பலியிடப்பட்ட வழியும் அல்ல. அவர்கள் பார்த்தது ஒரு கொலைகாரி. 16 வயது என்றாலும் அவளை பெரியவர் என கருதி விசாரணைக்கு நிறுத்தினர். தீர்ப்பு வாழ்நாள் சிறை. அவள் 60 வயதான பிறகுதான் வெளியே வர முடியும். 15 வருடங்கள் சிறையில் அவள் இருளில் அவளின் கடந்த கால காயங்களுடனும் அவள் போன்ற ஆயிரக்கணக்கான சிறுமிகளின் ஒழிக்காத கதைகளுடனும் வாழ்ந்தாள். ஆண்டுகள் கடந்த பின் அவளின் வழக்கு டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என எல்லா தளங்களிலும் வைரலானது. உலகம் முழுவதும் போல் எழும்பியது. 2019 வரலாற்றை மாற்றிய நாள். உணர்ச்சியோடு எழுந்த உலகக் குரல். மக்கள் போராட்டங்கள் அவள் அனைத்து சிறை சூழல்களையும் உடைத்தன. டென்சஸ் மாநில ஆளுநர் சின்டோயா பிரவுனுக்கு மன்னிப்பு வழங்கினார். 2019 ஆகஸ்ட் 7 அந்த பயங்கர இரவின் 15 ஆண்டுகள் பிரவுன் சுதந்திரம் அடைந்தாள். அவளை அவர்கள் தண்டித்தது அவள் உயிர் தப்பி காத்ததற்காக.